Taste the Daily. சென்னை அடுத்த தாம்பரம் அருகே அரசு பள்ளி மாணவியர்கள் தங்கும் விடுதியில் காவலாளியால் 8ஆம் வகுப்பு மாணவி கொடூரமாக பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட அவலம். அரசு தங்கும் விடுதிகளில் பெண் குழந்தைகளுக்கு முறையான பாதுகாப்பை ஏற்படுத்தாமல் பெண் பாதுகாப்பு குறித்து ஸ்டாலின் வசனம் மட்டும் பேசுவது வெட்கக்கேடானது என மக்கள் விமர்சனம். சென்னை தாம்பரம் அரசு சேவை இல்லத்தில் 8ஆம் வகுப்பு மாணவி ஒருவர் பாலியல் தொல்லைக்கு ஆளானதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது. அரசு சேவை இல்லத்திலேயே ஒரு 8ஆம் வகுப்பு மாணவிக்கு பாதுகாப்பு இல்லை என்பது இந்த திமுக அரசு முற்றிலும் செயல் இழந்து நிற்பதையே உணர்த்துவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. தமிழ்நாடு டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக இருப்பதாக யாரோ எழுதி கொடுத்த டயலாகை பேசும் பொம்மை முதல்வரே, உங்கள் ஆட்சியில் அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக இருக்கும் பாலியல் சார்களை எப்போது கண்ட்ரோல் செய்ய போகிறீர்கள்? நிர்வாக திறனற்ற பொம்மை முதல்வர் ஸ்டாலினுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி. சென்னை வளசரவாக்கத்தில் திருமண ஆசை காட்டி இளம்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த திருவாரூர் திமுக துணை சேர்மனின் மகன் போக்சோவில் சிக்கினார். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் பெண்களுக்கு சிறிதும் பாதுகாப்பில்லா மாநிலமாக தமிழ்நாடு திகழ்வதாக மக்கள் விமர்சனம். திருப்பத்தூர் மாவட்டத்தில் அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள ஆம்பூர் கோயில் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை இழைக்கப்பட்ட அவலம். ஆன்மீக ஆட்சி நடப்பதாக வசனம் பேசிய விடியா அரசின் அறநிலையத்துறை அமைச்சர் இதற்கு பதில் சொல்வாரா என பெண்கள் கேள்வி. தமிழகத்தில் குழந்தை திருமணங்கள் 56% அதிகரிப்பு. குழந்தை திருமணங்களுக்கு எதிரான சட்டத்தை கடுமையாக அமல்படுத்தாததால் ஸ்டாலின் ஆட்சியில் தொடரும் அவலம். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அருகே தோட்டத்து வீட்டில் வசித்து வந்த மூதாட்டி தங்க நகைக்காக கொலை செய்யப்பட்ட கொடூரம். தமிழ்நாட்டில் சமீப காலமாக தனியாக வசித்து வரும் முதியோர்கள் சர்வசாதாரணமாக கொல்லப்படுவது அதிகரித்துள்ள நிலையில் ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை என்ன செய்கிறது என மக்கள் கேள்வி. அரசு சேவை இல்லத்திலேயே மாணவிக்கு பாதுகாப்பு இல்லை என்பது குறித்து பொம்மை முதல்வர் ஸ்டாலின் வெட்கி தலைகுனிய வேண்டும். அரசு சேவை இல்லத்தில் உள்ள சிறுமிகளை காக்க வேண்டிய காவலாளியே இப்படி ஒரு கொடூர செயலில் ஈடுபட்டிருப்பது குற்றம் செய்பவர்களுக்கு இந்த ஆட்சி எடுக்கும் நடவடிக்கைகள் மீது துளி கூட பயம் இல்லை என்ற குற்றச்சாட்டை மெய்ப்பிக்கும் வகையிலேயே உள்ளது என்று அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. நாமக்கல் மாவட்டம் சித்தம்பூண்டியில் தோட்டத்து வீட்டில் மர்ம நபர்களால் கொலை செய்யப்பட்ட மூதாட்டி சாமியாத்தாள் குடும்பத்தினருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் இரங்கல். மாநிலத்தையே உலுக்கிய பல்லடம் மூவர் கொலை, சிவகிரி இரட்டை கொலை சம்பவங்களுக்கு பிறகும் இந்த ஸ்டாலின் மாடல் திமுக அரசு இன்னும் திருந்தவில்லை என சாடல். தமிழகத்தின் மேற்கு மாவட்டங்களில் தோட்டத்து வீடுகளில் உள்ள விவசாயிகளை குறிவைத்து நடத்தப்படும் இந்த கொலை கொள்ளை சம்பவங்களை தடுக்க இந்த திமுக அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது? தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொரு நாளும் பாதுகாப்பாக கடப்பதையே ஒரு அக்னி பரீட்சையாக மாற்றிய ஸ்டாலின் மாடல் திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கடும் கண்டனம். கரூர் மாவட்டத்தில் உள்ள அரசு வேளாண்மை கல்லூரியில் மாணவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து தராத விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசை கண்டித்து வருகிற புதன்கிழமை மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும். முன்னாள் அமைச்சர் தங்கமணி தலைமையிலும் மாவட்ட கழக செயலாளர் MR விஜயபாஸ்கர் முன்னிலையில் கரூர் தலைமை தபால் நிலையம் அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவிப்பு. நெல்லையில் பெண் எரித்து கொலை. ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதால் கொலை சம்பவங்கள் தினந்தோறும் நடந்த வண்ணமே உள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கோவை மாவட்டம் சூலூர் அருகே வட மாநிலத்தைச் சேர்ந்த நபர் கொலை. ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல் துறையின் அலட்சியத்தால் கொலை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னையில் கந்துவட்டி கொடுமையால் 70 வயது முதியவர் தாக்கப்பட்ட கொடூரம். கந்துவட்டி வசூலித்தால் கடும் நடவடிக்கை என நீங்கள் இயற்றிய சட்டத்தை தலைநகரிலேயே கடைபிடிக்க தவறியவர்கள் யார்? அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பீர்களா முதல்வரே என மக்கள் கேள்வி.
சென்னை மாநகரில் உள்ள காவல் நிலையங்களில் கடந்த 2024 ஜூன் வரை நிலுவையில் உள்ள முதல் தகவல் அறிக்கைகள் எத்தனை வழக்குகளில் குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன என சென்னை மாநகர காவல்துறைக்கு உயர்நீதிமன்றம் கேள்வி. கோவை ரயில் நிலையத்தில் வட மாநிலத்தில் இருந்து கடத்தி வரப்பட்ட 2 கிலோ கஞ்சா சாக்லேட்டுகள் சிக்கியது. ஸ்டாலின் ஆட்சியில் சர்வதேச போதைப் பொருள் மையமாக தமிழ்நாடு மாறியுள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. கன்னியாகுமரி அருகே சுமார் 1.5 கிலோ கஞ்சா பிடிபட்டது. திமுக ஆட்சி என்பது கஞ்சா மாடல் ஆட்சியாகவே நடைபெறுவதாக மக்கள் கடும் விமர்சனம். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே நடுவழியில் பழுதாகி நின்ற அரசு பேருந்தை பயணிகளே இறங்கி தள்ளிய அவலம். ஸ்டாலின் ஆட்சியில் பேருந்துகளை பராமரிக்காமல் பழைய பேருந்துகளையே போக்குவரத்து துறை இயக்குவதால் இன்னலுக்கு ஆளாவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வைகாசி விசாகத்தையொட்டி பல்வேறு பகுதிகளில் இருந்து குவிந்த லட்சக்கணக்கான பக்தர்கள். போதிய அடிப்படை வசதிகள் இல்லை என பக்தர்கள் குற்றச்சாட்டு. சென்னை அடுத்த தாம்பரம் அருகே தூய்மை பணியாளரை உருட்டுக்கட்டையால் தாக்கிய திமுக வட்டச் செயலாளர். மாநகராட்சி ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டதால் குப்பைகளை கண்ணரபாளையத்தில் கொட்டக்கூடாது என கூறி திமுகவின் முக்கிய புள்ளியால் ஏவி விட்டு தாக்கியதாக குற்றச்சாட்டு. சிவகங்கை நகராட்சி ஆணையர் உள்ளிட்ட 2 கொரோனா தொற்று உறுதி. பொதுமக்கள் மட்டுமின்றி அரசு அதிகாரிகளும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்படும் சூழலில் ஸ்டாலினின் மாடல் அரசு கொரோனாவின் தீவிரத்தை உணர்ந்து நடவடிக்கையில் இறங்குமா என மக்கள் கேள்வி. ஆவடி அருகே ரியல் எஸ்டேட் மற்றும் டிராவல்ஸில் முதலீடு செய்தால் லாபம் ஈட்டித் தருவதாக கூறி 1,88 லட்சம் ரூபாய் அளவுக்கு மோசடியில் ஈடுபட்ட 2 சிக்கினர். விடியா மாடல் ஆட்சியில் திமுகவினர் மற்றும் காவல்துறையினர் ஆதரவுடன் மோசடிகள் அரங்கேறுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கடலூரில் அரசு வேலை பெற்றுத் தருவதாக கூறி 6 லட்சம் ரூபாய் பெற்று மோசடி செய்த தம்பதியினர் சிக்கினர். திமுக ஆட்சியில் மோசடிகள் கட்டுக்கடங்காமல் நிகழும் நிலையில் ஸ்டாலினின் இரும்புக்கரம் துருப்பிடித்து விட்டதா என மக்கள் கேள்வி. திருச்சி மத்திய பேருந்து நிலையத்தில் இருந்து சென்னை, மதுரை உள்ளிட்ட வழித்தடங்களுக்கு போதிய பேருந்துகள் இல்லாததால் இரவு நேரத்தில் பல மணி நேரம் பயணிகள் காத்திருந்த அவலம். மக்கள் விரோத திமுக ஆட்சியில் முழுவதும் சீரழிந்த போக்குவரத்து துறையால் நாள்தோறும் இன்னலுக்கு ஆளாகி வருவதாக மக்கள் வேதனை. தென்காசி மாவட்டம் வீரசிகாமணி துணை மின் நிலையத்திற்குட்பட்ட பகுதிகளில் ஏற்பட்ட தொடர் மின்வெட்டால் பொதுமக்கள் அவதி. கோடை காலத்தில் வெப்பத்தின் தாக்கத்தை விட ஸ்டாலின் ஆட்சியின் தாக்கத்தையே தாங்க இயலவில்லை என மக்கள் வேதனை. சர்வதேச கழிப்பறை விழா 3.0 முன்னிட்டு ஒரு பெண்ணின் மேல் ஆண் நின்று சிறுநீர் கழிப்பது போன்ற புகைப்படத்தை பி பாயிண்ட் மேப்பிங் என்ற தலைப்பில் சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்ட சென்னை மாநகராட்சி. வெற்று விளம்பரத்திற்காக பெண்களை இழிவுபடுத்தும் வகையில் செயல்படும் எல்லை மீறிய ஸ்டாலின் அரசின் விளம்பர மோகத்திற்கு மக்கள் கடும் கண்டனம். தமிழகத்தை முதன்மை மாநிலமாக்குவோம் என ஸ்டாலின் வீரவசனம் பேசி வரும் நிலையில் தமிழ்நாட்டில் குழந்தை திருமணங்கள் 56% அதிகரித்துள்ளது ஆய்வறிக்கையில் அம்பலம். குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை தடுக்க தவறியது, முறையான விழிப்புணர்வுகளை மக்களிடம் ஏற்படுத்தாதது போன்றவை ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் தோல்வியை வெட்ட வெளிச்சமாக்கியுள்ளன. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் குடிநீர் இன்றி மக்கள் அவதியடைவதோடு சுகாதாரமற்ற குடிநீரை மக்கள் அருந்தும் அவலம். குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் திட்டங்களுக்காக 9,000 கோடி செலவிடப்பட்டதாக விடியா அரசு தம்பட்டம் அடிப்பதில் என்ன பயன் என மக்கள் காட்டமாக கேள்வி.
1000க்கும் மேற்பட்ட தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்களுக்கான காலி பணியிடங்களை நிரப்பாத ஸ்டாலின் அரசின் பள்ளிக் கல்வித்துறையால் கேள்விக்குறியாகும் மாணவர்களின் கல்வி. போட்டோ ஷூட்டில் கவனம் செலுத்தும் ஸ்டாலின் கொஞ்சம் பள்ளிக் கல்வித்துறையிலும் கவனம் செலுத்துமாறு மக்கள் காட்டமாக வலியுறுத்தல். மதுரை மாவட்டம் ஆரப்பாளையத்தில் 2 மணிக்கு எடுக்க வேண்டிய பேருந்து 1 மணி நேரத்திற்கு முன்னதாகவே பேருந்து நிலையத்திற்கு வந்ததால் ஓட்டுநரை காலணியால் அடித்து ரவுடிசம் செய்த பணிமனை அதிகாரி. அரசு அதிகாரி இதுபோன்ற ரவுடிசத்தில் ஈடுபடுவதுதான் திராவிட மாடலா என பொதுமக்கள் ஆவேசம். டெல்லி, உத்தரகாண்ட், அசாம் உள்ளிட்ட மாநிலங்களில் சைபர் குற்றவாளிகள் வேலைக்கு ஆட்களை எடுத்து கால் சென்டர் நடத்தி பண மோசடியில் ஈடுபட்டு வருவது அம்பலம். ஆபரேஷன் ஹைட்ரோ என்ற பெயரில் நடவடிக்கை எடுத்து வருவதாக ஸ்டாலினின் காவல்துறை கூறி வருவதெல்லாம் மக்களை ஏமாற்றும் செயல் என்றும் குற்றவாளிகளை கைது செய்யாமல் ஏவல் துறை உறங்கிக் கொண்டிருப்பதாகவும் மக்கள் குற்றச்சாட்டு. இந்தியாவின் மின்சார வாகன உற்பத்தியில் தமிழ்நாடு 40% பங்களிக்கும் என ஸ்டாலின் அரசு வெற்றி விளம்பரம் செய்து வரும் நிலையில் மின்சார ஆட்டோ பயன்பாட்டில் முதல் 5 இடங்களை கூட தொட முடியாத பரிதாபம். முதலமைச்சர், தொழில்துறை அமைச்சர் மேடைக்கு மேடை தமிழகம் முன்னேறுகிறது என்று பறைசாற்றினாலும் அரசின் நடவடிக்கைகள் பூஜ்ஜியத்தை நோக்கி நகர்வதாக தொழில் முனைவோர் குற்றச்சாட்டு. கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு 400க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் போராட்டம். குறைந்த ஊதியம் வழங்குவதை கண்டித்து பலமுறை போராட்டம் நடத்தியும் ஸ்டாலினை போல் கோவை மாநகராட்சி நிர்வாகமும் ஆழ்ந்த கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதாக பணியாளர்கள் குற்றச்சாட்டு.